ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யாநாமயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீவல்லபாரம்பம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அற்புதமான எம்பெருமானுடைய அருளினாலே ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய ட்ரஸ்ட் மூலம் ஸ்ரீராமநவமி மகோத்சவம் காட்டாங்குளத்தூரில் நடந்து கொண்டு வருகிறது. இன்று இரண்டாவது நாளாக நாம் பாதுகா பட்டாபிஷேகம் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். நேற்று தினம் அனுமந்த வாகனத்திலே எம்பெருமான் புறப்பாட்டை அழகாக அனுபவித்தோம். இன்றைய தினம் உபன்யாசம் இரண்டாவது நாள் பாதுகா பட்டாபிஷேகம். கம்பன் தன்னுடைய இராமாயண காதையை அனுபவிக்கும் பொழுது தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லுகிறார். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இராமாயணம் என்பது சரணாகதி சாஸ்திரம், அடிபணியும் அற்புதமான காவியம், அடிபணியும் காவியம். பாதை சொல்லுகிறான், பூமியில் எவர்க்குமினி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். நன்றாக கவனியுங்கள். முதல் வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் வித்தியாசம் இருக்கிறது, முரணாக இருக்கிறது, நெகட்டிவ். முதல் என்ன சொல்கிறார்? பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். அடுத்து என்ன சொல்லுகிறார்? பூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அடிமை செய்யோம், அடிமை செய்து வாழ்வோம் என்கிறார். அடிமை செய்யக்கூடாது என்று சொன்னால் அடிமை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது முதலிலே சொன்னது என்னவென்றால் புற அடிமை, இரண்டாவது அக அடிமை, இரண்டு இருக்கிறது. இந்த மனிதன் அரசனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார், மாணவன் ஆசிரியர் கட்டுப்பட்டு இருக்கிறார், மனைவி கணவனுக்கு கட்டுப்படுகிறார், இப்படி நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது ஒழுங்குமுறையை பின்பற்றுவது. பூமியில் எவர்க்குமினி அடிமை செய்யோன்னு சொல்லும் பொழுது நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் சுதந்திரமானவன் என்று அர்த்தம். அடுத்த வரியிலே பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்றால் இறைவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன். இதன் பொருள் என்னவென்றால் என்னுடைய ஆத்மாவானது இறைவனுக்கு அடிமையாக இருக்கும். ஆனால் உடலை சம்பந்தப்பட்ட இந்த மனிதர்கள் பதவி என்பதோ இந்த மத இனம் என்பதோ வெளியிலே இது ஜாதி என்று சொல்வது உடல் புறை, தோல் புறை என்று சொல்வார்கள், தோல் சம்பந்தப்பட்டு சொல்வார்கள். எனவே இந்த வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அடிமைக்கு நான் அடிமையாக மாட்டேன், ஆனால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அடிமைப்படுவேன், சரணாகதி என்று சொல்லுகிறார். உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்று சொன்னார். அதாவது பரிபூர்ண சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர் என்று சொல்லுவார்கள். குலசேகர ஆழ்வார் எம்பெருமானை திருமலையிலே தன்னை மறந்து பாடுகிறார். என்ன பாடுகிறார்? கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, தம்பமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, படியாய் கிடந்தே பவளவாய் காண்பேனே, இப்படிலாம் சொல்லுகிறார். கடைசியில் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆமாம், நான் யார் இதையெல்லாம் கேட்பதற்கு? ஒரு வீணை இருக்கிறது, வீணை கலைஞர்கள் மீட்டுகிறார்கள். அந்த வீணை என்னை நீ ஆரபி ராகம் கொண்டு மீட்டு, என்னை அட்டானா கொண்டு மீட்டு, இதெல்லாம் ராகத்தின் பெயர்கள், தன்யாசி கொண்டு சொல்ல முடியாது. வீணையாகத்தான் இருக்க முடியும். அந்த வீணையை மீட்டுபவனுக்குத்தான் எந்த ராகம் வாசிக்க வேண்டும் என்று தெரியும். வீணையடி நான் உனக்கு மேவும் வீரல் நீ எனக்கு, பாரதி பாட்டு. அப்போ வீணைக்கு தன்னை எப்படி மீட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் இல்லை. அது மாதிரி எம்பெருமான் நம்மை படைத்திருக்கிறார். எவன் படைத்தானோ அவனுக்குத்தான் நம்மை ஆட்டுவிக்கும் உரிமை உண்டு. அப்போ நமக்கு என்ன உரிமை? ஆடுவதற்குத்தான் உரிமையோ தவிர நாம் அதை மீறுவதற்கு உரிமை இல்லை. இதனால்தான் என் கடன்
பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார்கள். ஆகையினாலே பாதுகா பட்டாபிஷேகம் என்பது அற்புதமானது. ராமாயணத்திலே நாம் சீதா கல்யாணத்தை பார்த்தோம். அயோத்தியிலே அற்புதமாக ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ஊர்மிளையும் பரதனும் சத்ருக்னன் மாண்டவி சுதகீர்த்தி அன்போடு ஆனந்தமாக இருக்கிறார்கள். பிறகு பரதனும் சத்ருக்னனும் தன்னுடைய மாமா வீட்டுக்கு செல்லுகிறார்கள். கேக்கை நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். ஒரு 10 ஆண்டுகள் கழிகின்றன. இப்பொழுது அயோத்தி என்று பெயர். அயோத்தி என்ன அர்த்தமாம்? சண்டையே இல்லாத இடம் என்று அர்த்தமாம். போர் இல்லாத இடம், அல்லது போராலே யாரும் அதனை அடக்க முடியாது. அதான் அயோத்தியா. யுத்தம் அயுத்தம், அயோத்தியா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வெளிநாட்டு போர் இல்லை. இப்பொழுது உள்போர், அகப்போர், ஆட்சி, அரசியலுக்குள்ளே சில பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். அதைத்தான் பார்க்க போகிறோம். தசரதன் கண்ணாடியிலே பார்க்கிறான். தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறான். தன் கர்ண மூலமாகத்திய ராமஸ்ரீநியதாமிதி கைகேயி சங்கயாவாக பலிதத் சத்மனாஜர. ரொம்ப அருமையான பாட்டு இது. ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கண்ணாடியிலே தசரதன் தன் முகத்தை பார்க்கும் பொழுது ஓரத்திலே ஒரு சின்ன ஒரு மயிர் கற்றை, ஒரு மயிர் அவர் காதிலே வந்து, எப்படிப்பட்ட மயிராம்? வெளுப்பான மயிராம், வெண்மையான மயிராம். பலிதத் சத்மனாஜர, அந்த மூப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வயோதிகமானது ஒரு சிறிய மயிர்காலாகி தன் காதிலே என்ன சொல்லுகிறதாம்? ராமஸ்ரீநியதாமிதி, ராமனுக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்படைத்து விடுனான். ஏது காதில் சொல்லணும்னு கேட்டால், கைகேயி சங்கயாவாக, கைகை கிட்ட பயந்து கொடுத்தாது. கைகை தெரிஞ்சால் நிறுத்திடுவா. ரெண்டு அழகாக சொல்கிறாங்க கவிஞன். கைகைக்கு தெரிஞ்சால் நிறுத்திட போகிறான்னு சொல்லிட்டு காதில் ரகசியமாக ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லித்தான். மறுநாள் சபையை கூட்டுகிறான் தசரதன். என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்திலே நான் 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டேன். மிகச்சிறந்த முறையிலே ஆட்சி செய்து இருக்கிறேன், இது உங்களுக்கு தெரியும். ஆனால் விரும்பிய முப்பெனும் வீடு கண்டையான் அரும் பொறை இனி சிறிதும் ஆற்றலேன். எனக்கு வயசாகிடுத்து, அதனாலே நான் என்னுடைய மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் அன்று அன்றைக்கி கூட பார்த்து பத்திரிகையில் வந்தது. ரொம்ப அழகாக சொல்கிறான். அரசன்தான் அவன், முடியாட்சி தான், சர்வாதிகாரி தான். என்ன சொல்கிறானாம்? உங்கள் கருத்து என்ன? நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது வேறு ஏதாவது வழி சொல்லுகிறீர்களா என்று தன்னுடைய பிரதானிகளை, மந்திரிகளை, என் பேராயம் ஐம்பெருங்குழு என்றெல்லாம் சொல்லுவார்கள், கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயந்தம் ராமம் சத்ராவிருதானனம் இச்சாமோஹி மகாபாக். இப்போலாம் கூட பார்க்கிறோம் நம்முடைய பாராளுமன்றத்தில் சில சமயங்களில் குரல் ஓட்டு என்று சொல்கிறார்கள். குரல் ஓட்டு மூலம் தீர்மானிக்கப்பட்டது. என்ன பொருள்? அதிகமான அங்கத்தினர்கள் ஒரு கட்சியிலே இருப்பார்களானால், எதிர்கட்சி அங்கத்தில் குறைவாக இருப்பார்களானால் தேர்தல் வைத்து அங்கே சீட்டு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தெரிகிறது அதிகமாக இருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் தெரியும் போது குரல் ஓட்டு, ஆம் என்பவர்கள் ஆம் என்க, இல்லை என்பவர்கள் இல்லை என்க சொல்வது மாதிரி இங்கே இச்சாமா அத்தனை பேர் நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, கம்பன் சொல்லுகிறார், குளத்தில் தண்ணி வரணும்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவார்களா? நாட்டிற்கு மழை வேண்டும் என்று சொன்னால் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவார்களா? ஊருணி நீர் நிறையவும் சொல்லுவான். எனவே அப்படி அத்தனை பேரும் விரும்புகிறார்கள். தசரதன் எதிர்பார்த்த பதில்தான் இது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகத்தை வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். ஆமாம், நான் சொன்ன உடனே சரிதான் சொல்லிவிட்டீர்களே, அப்போ நான் மோசமான ஆட்சி செய்கிறேனா? அதாவது கொஞ்சமாவது யாராவது ஒரு 2 பேராவது இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் போகட்டுமே, என்ன அவசியம் சொல்ல வேணாமோ, ஒரு மரியாதைக்காக அத்தனை பேர் வரட்டும் சொன்னப்போ, ஏற்கனவே நேரம் பார்த்து கொண்டிருந்தீர்கள், சமயம் பார்த்து கொண்டிருந்தீர்கள், எப்பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லுவார்கள் அப்படின்னு நினைச்சானா. உடனே சுமந்திரன் சொன்னாராம் அழகா, சுவாமி நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் உங்கள் ராமன் ரொம்ப ரொம்ப நல்லவனா. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் ராமன் ரொம்ப ஏன்னு கேட்டால்
உண்ணு நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர். யார்கிட்டே போய் தாகம் அதிகமாக இருக்கும், தண்ணி கேட்பான். அப்போ ராமன் தெருவில் வரான்னா தண்ணி குடிக்க மாட்டானா, ராமன்கிட்ட போயிடுவான். ஸோ உண்ணு நீரினும், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலை இருக்கும் கூட ராமன் சொன்னால் ராமனை பார்க்க சென்று விடுவான் என்றால், அந்த ராமன் மேலே அவ்வளவு ஆவலாக அத்தனை பேரும் இருந்தார்கள். ராமனுக்கு முடிசூட்டு விழா சொல்லி நகரம் போல அலங்கரிக்கிறார்கள், தோரணம் பட்டுகிறார்கள், கோலம் போடுகிறார்கள். மறுநாள் காலையிலே பட்டாபிஷேகம் நடக்கப் போகுது. புஷ்ய நட்சத்திரம். வஷ்யர் தயார் செய்கிறார். ராமனுக்கு அங்குரார்ப்பணம், முளைப்பாலிகை தெளித்தல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகிறது. கோசலை நாராயணன் கோவிலில் போய் நாளைக்கு என் மகனுக்கு பட்டாபிஷேகம் நல்லா நடக்கணுமே வேண்டிக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே எல்லா இடத்திலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் இந்த செய்தி பரவுகிறது. அப்போது கூனி என்று ஒருவள் இருக்கிறாள், வயதானவள், உடம்பு கோணல், மனசும் கோணல்னு சொன்னாங்க. உடம்பும் கோணலாம், மனதும் கோணலாம். அப்படிப்பட்ட கூனி மந்தரை, கைகையுடைய வேலைக்காரி, சின்ன வயசில் ஏதோ ஒரு சமயத்தில் ராமன் அவருடைய முதுகிலே இருக்கக்கூடிய கூனலில் விளையாட்டுத்தனமாக ஒரு சின்ன உண்டை வில் என்று சொல்கிறார்கள், அம்பு என்று சொல்கிறார்கள், ஏதோ அடித்தானாம். அந்த கோபத்தினாலே இப்பொழுது அவன் மேலே அந்த கோபம் அதிகமாகி அவன் பட்டாபிஷேகத்தை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கூனி கைகேயி இடத்துக்கு செல்லுகிறார்கள். கைகேயி நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். கைகேயி எழுந்திரு எழுந்திரு, கைகேயை எழுப்புகிறாள். என்ன வந்தது, ஏன் அவசரப்படுத்துகிறான்னு கேட்குறேன். உனக்கு ஆபத்து வந்துடுது தெரியுமா, தலைக்கு மேலே கத்தி தொங்குது தெரியுமா? எனக்கா? தசரதனுடைய ஆசை மனைவி நான், எனக்கு ஒரு ஆபத்தா? எனக்கு என்ன வர முடியும்? இல்லை இல்லை, ஆபத்து வந்து விட்டது. அடுத்து சொல்கிறா, கவனிக்கணும். ராமனை பெற்ற எனக்கு என்ன குறையின்றாவும்? ராமன் யார்? ராமன் யாருடைய மகன்? கோசலை மகன். ஆனால் எப்படி இருக்காவன்? கோசலை மகனாக இருந்தாலும் கைகேயை விட்டு தான் வளருவான், கைகையிட்டு தான் இருப்பான். அதனால் கைகேயை சொல்கிறான், ராமனை பயந்த எற்கு என் குறை? ராமனை மகனாக பெற்றதுக்கு என்ன குறை வர முடியும்ன்றா? உனக்கு தெரியல, பரதன் பாவம், உனக்கு போய் பிள்ளையாக பிறந்தானே. என்னது, என்ன அவனுக்கு என்ன குறைச்சல்? அவன் நிம்மதியாக மாமா வீட்டு இருக்கானே, எல்லாம் மாறி போச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் தெரியுமா உனக்கு? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இந்தா மாலை. ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே ஒரு பாட்டு. உடனே அவன் மாலை எடுத்து கொடுக்குறாளாம். அந்த மாலையை எந்த வேகத்திலே கொடுத்தாலோ அதை விட அதிகமான வேகத்திலே தூக்கி எறிந்து விட்டாள். அப்போ தான் கைகைக்கு ஏதோ, அதுவே யாராவது ஒரு வேலைக்காரி ஒரு பரிசு கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாளா? அப்போ ஏதோ அவளுக்கு அவன் மனசு மாற்ற, சைக்கலாஜிக்கல் சேஞ்ச். அடுத்தது என்ன சொல்லுகிறாய் நீ? வாழ்ந்தனல் கோசலைனா, அடுத்து ஒரு அற்புதமான இது, ஓரகத்தின்னு பேர். வாழ்ந்தனல் ராமன்னு சொல்லலை, வாழ்ந்தனல் கோசலை. கோசலைக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா, கோசலைக்கு அதிர்ஷ்டம் வந்துருத்தா என்ன? ஆமாம், அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியான நீ உரை செய்ய அறிய துயர்கடல் வீழ்கிறாய். நீ அற்புதமாக பிறந்த, சில்வர் ஸ்பூன்ஸ் இன் ஒன் மவுத் சொல்லுவா. நீ ராஜா வீட்டு குழந்தை, அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியான நீ நாளையிலேருந்து பிச்சைக்காரியாக போகிற. ஏன்? ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா எல்லாம் அவனுக்கு தான் போயிடும். அப்போ உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, உனக்கு மரியாதை கிடையாது. இது வரைக்கும் நீ மரியாதையாக இருந்திருக்கே. ஏதோ புரிகிற மாதிரி தெரியுது, புரியாத மாதிரி தெரியுது. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நாளை முதல் ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஆமாம், உனக்கு ஆசை மனைவி, உனக்கு ஆசை கணவன் தானே தசரதன், உங்ககிட்ட முதல்ல சொல்ல வேண்டாமா? உனக்கு தெரியாதா? இப்போ இன்னும் தூண்டி விடுகிறாள். அப்போ தான் அவளுக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. நம்முடைய கணவன், ஆசை கணவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் திடீரென்று அரசு வேலை அறிவித்திருக்கிறானே, நேற்று ராத்திரியோடு கிட்ட தானே இருந்தாமே. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சொல்கிறான் கம்பன். தேவர்கள் செய்த வரத்தினாலே, அரக்கர்கள் செய்த பாவத்தினாலே, உலகத்துக்கு நன்மைக்காக நல்ல மனசாக, நல்ல மனதாக இருந்த பால் போன்ற மனதாக கைகேயி மனது பாயசன். ரொம்ப அழகாக சொன்னான். பால் பாயசம் ஆயிடுச்சு, இல்லை பாயசம் பாயசன் ஆயிடுச்சு, பாயசம் பாயசன் ஆயிடுச்சு. அப்போ தான் சொல்கிறார், விதியினுடைய காரணமாக அவன் நல்ல விளவல், விதியின் காரணமாக மதி மாறியது. உடனே அவள் என்ன செய்கிறாள்? மாறி விடுகிறாள். அப்படியால இப்போ போய் எப்படி நிறுத்த முடியும்? நாளை காலையில் பட்டாபிஷேகம் சொன்னது தசரதன், கூட இருக்கிறது வைஷ்டர், ராமனும் ரொம்ப நல்லவன், எல்லாரும் விரும்புகிறா. இப்போ போய் எப்படி நான் அதை நிறுத்த முடியும்? ரொம்ப சுலபன்றாவும்.
மந்திரி சொல்லுகிறாள். அதான் ரொம்ப சுலபம். எப்படி? ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு சர்டிஃபிகேட் போட்டு வச்சுருக்கு தெரியுமா? என்னது? என்ன போட்டு வச்சுருக்கேன்? ஒரு வரம், 2 வரம் கொடுத்தார். சம்பராசுர யுத்தத்திலே இந்திரனுக்கு உதவி செய்த பொழுது நான் வரம் தருகிறேன் என்று சொன்னாள். 2 வரம் கொடுக்கிறாள். தருகிறேன் என்று சொல்கிறான் தசரதன். அப்போ கைகேயி சொல்கிறாய், எனக்கு எதுக்கு வரம்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எதுக்கு வரம்ன்றா? அந்த வரத்தை இப்போ கேளு. ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் கேளுங்கிறார். ஆனால் ஒன்று இப்படியே இருக்காதே, அவன் அனுதாபத்தை தூண்ட வேண்டும். அவன் முடியாது என்பான், மறுப்பான், விடாதே. நீ அழுது இறந்து போகப் போகிறேன் என்று சத்தியாகிரகம் பண்ணு. இப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள் கைகேயி. அதே போல தசரதன் வரும்பொழுது தசரதன் ஆசையாக தானே சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அவன் ரொம்ப நல்ல ஆசையாக தானே சொல்லணும்னு வருகிறான். இங்கே ஒரு மூலையிலே படுத்து கொண்டு இருக்கிறாள். அழகாக சொல்கிறான் கம்பன், ஆனை மானை எடுப்பது போல. என்னது? ஒரு யானை ஒரு மானை எடுப்புற மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு, கைகேயி ஆசையாக வந்திருக்கனே, ராமனுக்கு பட்டாபிஷேகம், ஏன் இப்படி இருக்கிறாய்? உலகம் பூரா சந்தோஷமாக இருக்குது, அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கிற, இன்பத்தேன் வந்து பாயுது காதிலேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, நீ என்ன? இல்லை, எனக்கு இன்பத்தேன் இல்லை, துன்பத்தேள் வந்து பாயுது காதில்னா, எனக்கு காதில் தேள் வந்து பாயிறதுண்ணா. என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் பரதன் ஊர் இல்லாத பொழுது பரதனுக்கு எதிராக, பரதன் தானே ராமனுக்கு அடுத்தவன், அப்படிப்பட்ட அந்த பரதனுக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். எனவே எங்கள் அப்பாவிடத்திலே நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கும் 2 வரம் தருகிறேன்னு சொன்னீர்கள். எனவே அந்த ஒரு வரத்தினாலே ராமன் காடு செல்ல வேண்டும், 14 ஆண்டுகள் பரதன் ஆட்சி செய்ய வேண்டும். இப்படி சொன்ன உடனே எதிர்பார்க்காத வயசான மரம் பாவம், அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த திகில் வேறற்ற மரம் போல, இடியுண்ட நாகம் போல கீழே விழுகிறான், துடிக்கிறான். பார்த்து அவன் சொல்லுகிறான், கண்ணே வேண்டும் என்னினுமிய கடவேன் யான், கண்ணே வேண்டும் என்னினுமிய கடவேன் யான், என் உள்நேராவி வேண்டினுமின்றே உனதன்றோ, பெண்ணே வன்மை கேகயன்மானே பெருவாயேல் மண்ணே கொள் மற்றையதொன்றும் மற என்றான். மண்ணே கொள், ராஜ்யம் தானே வேணும், எடுத்துக்கோ, ஆனால் மற்றையதொன்றும் மற என்றான். என்ன மற்றது? ராமனை காட்டுக்கு போக சொன்னியே, அதுவும் 14 வருஷம் போக சொல்கிறியே, அது மட்டும் வேண்டாம். பரதன் நாட்டு ஆளட்டும், ஆனால் ராமன் என் கண் என் உயிர், நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அனுப்ப போகிறீர்களா இல்லையா, நான் விஷம் குடிக்கட்டுமான்னு கேட்குறேன். அப்போ தசரன் சொல்லுகிறான், இப்போ தான் எனக்கு புரிகிறது, நீ உண்மையில் மனைவி அல்ல, பேய், பூதம், பிசாசு. அது மட்டுமல்ல, நீ நாளைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று ஒன்று பண்ணால், நீ பண்ணுவாயானால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாலே கங்கணம், கையிலே கங்கணம் கட்ட வேண்டும், கயிறு கட்ட வேண்டும், கையிலே காப்பு கயிறு. அந்த காப்பு கயிறு உன் கழுத்தில் இருக்கிற மங்கள கயிறாக இருக்கும். அதாவது உன் தாலி கயிறை வைத்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்தில் தாலி இருக்காது, அப்போ நான் இறந்து போவேன் என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கீழே விழுந்து விடுகிறான். வேகமாக மூளை வேலை செய்கிறது கைகேயிக்கு. சுமந்தரை கொண்டு ராமனை அழைத்து வா என்று சொல்கிறார். ராமன் அழைத்து வரப்படுகிறான். அம்மா கிட்ட ஆசையாக, எப்பவுமே ஆசையாக ஓடி வருவாங்க, கைகைனா ஆசையாக வருவான். ஆசையாக வருகிறான். வந்த உடனே ராமனை பார்த்து கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் என்ன சொல்லுகிறாள்? ஆழி சூழுலகமெல்லாம் பரதனேயாள, ஆழி சூழுலகமெல்லாம் பரதனேயாள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புடிவெங்காண நன்னி புண்ணியத்துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று, 7 ஆண்டில் வா என்று இயம்பினல். நான் சொல்லலை, அரசர் என்றாள். ஆழி சூழகம் எல்லாம் வேடிக்கை பாருங்கள். ஒரு அவுட் ஹவுஸ் கிடையாது, ஒரு சின்ன இடம் கிடையாதான்,
நீராறும் கடலுடுத்த நிலமலர்ந்த இந்த அத்தனையும் பரதனுக்கே. ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய், கேவலமாக சொல்ற சார், நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு புழி வெங்கான நன்னி புண்ணியத் துறைகளாடி 7 வா என்று இயம்பினரசர் என்றார். ஏற்கனவே அவள் அப்பா முதல் நாள் ராத்திரி ராமா நாளைக்கு ஒரு பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கார். அப்போவே அவன் என்ன பண்ணானா, காதலுற்றிலன் இகழ்ந்திலன், ஆசையும் படலையா வெறுப்பும் இல்லையா. இப்போ அதே ராமன் என்ன பண்ணுகிறான், கைகையை பார்த்து சொல்லுகிறான், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ மன்னவன் பணி என்றாகில். எனக்கு தெரியுமா, அப்பா சொல்ல மாட்டார், இன்னும் அப்பா சொன்னான்னு பரவாயில்ல. மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, ஏன் தெரியுமாம்மா, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ. தம்பி கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்னம்மா, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்னில் குருதிப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் மன்னவன் பணி என்றாகில். அது ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்கிறது. பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதுன்னா, அம்மா அம்மா நீ ரொம்ப ஆசைப்படுற அந்த பரதன், எனக்கு நீனே சொன்னேன் தாழிரும் சடைகள் தாங்கின்னு, அதுபோல் அவன் அப்படிதான் பின்னால் வரப்போகிறான். பின் அவன் பெற்ற செல்வம் இன்று நீ அடியனேன் பெற்றதென்றோ என்று ரொம்ப அற்புதமாக கம்பனங்கை போடுகிறான். ராமபிரான் அங்கிருந்து கிளம்பி அம்மா கிட்ட சொல்ல வேண்டி விட்டு கோசலைக்கிட்ட போகிறான். அவள் பாவம், என் பையன் சின்ன பையன் ஒழுங்காக ஆட்சி நடத்தணுமே எம்பெருமாட்ட வேண்டின்னு இருக்கா. அங்கே போய் நிற்கிறான். ராமன் பார்க்கிறான். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குழையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக மழை குன்றமனையான் மௌழி கவித்தனன் வரும் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமியன் சென்றான். ஆசையா ராஜா மாதிரி வரப்போகிறான், இளவரசன் வரப்போகிறான். சத்திர சாமரங்கள் வீசிக்கொண்டு எச்சரிக்கை, ராஜாதிராஜ ராஜகம்பீர ராமச்சந்திரமூர்த்தி வருகிறான்னு சொல்லணும். பார்த்தா அவன் ஏழை மாதிரி வரானே. குழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவன் குடையும் இன்றி, கூட யாரும் வரலையா, 2 பேர் வந்தான். கம்மன் சொல்கிறான், தெரியாத வந்தான், அதுவும் பயந்துண்டு. யார், இழைக்கின்ற விதி முன் செல்ல, பின்னால் யார் வந்தான், தருமம் பின் இறங்கிய. தருமம் பின்னால் வந்தான், விதி முன்ன போச்சா. ராமன் வந்தானா என்ன ஆச்சுன்னு கேட்டானா. பட்டாபிஷேகம் நின்று போச்சு, பரதனுக்கு பண்ண போகிறான். அவன் சொல்ல பாருங்க, முறமை என்று ஒன்று உண்டல்லது நிறை குணத்தவன் நின்னும் நல்ல. பரதன் ரொம்ப நல்லவன்டா, ஆனால் சீனியாரிட்டி இல்லையடா. முறமை என்று ஒன்று உண்டு அல்லது நிறை குணத்தவன் நின்னும் நல்ல. பிறகு அப்போ நீ காட்டுக்கு போக போறியா, அப்போ என்னையும் அழிச்சும் போயிடுறா. ஏற்கனவே மரியாதை இல்லை எனக்கு, இன்னும் என்ன மரியாதை இருக்கும், அழிச்சும் போயிடும். அம்மா அப்பா எங்கே இருக்காரோ அங்கே தான் அம்மா இருக்கணும், கணவன் இருக்கிறது தான் மனைவி இருக்கு. தெரியாதம்மா தர்மம். அங்கிருந்து கிளம்பி வாழ்த்துகிறாள் அவள். ரொம்ப அற்புதமான வாழ்த்து இது. வால்மீகி ராமாயணத்தில் எத்தே பவத்து மங்களம் எத்தே அதாவது ராமா காட்டில் போனால் உனக்கு விஷப்பூச்சிலாம் கடிக்குமே, சௌக்கியமாக இருக்கட்டும், பருவ காலங்களாலே உனக்கு ஆபத்து வரக்கூடாது. இப்படி அவள் இப்போ இந்த சில காப்புலாம் சொல்கிற மாதிரி அவள் சொல்லி அனுப்புகிறா, மங்களம் சொல்லி அனுப்புகிறா. அங்கேருந்து போகும்போது லக்ஷ்மணன் கோபமாக இருக்கான். அதை பற்றி தனியாக சொல்ல, லக்ஷ்மணன் கோபம் அற்புதமாக காட்டுறார் கம்பன். காத்தால 6 மணி வெயில் 12 மணி வெயில் ஆனால் எப்படி இருக்கும், காலை கதிரோன் நடுவுற்றதோ வெம்மை காட்டின்றான். காத்தால சூரியன் 12 மணி சூரியனா எப்படி இருக்கும், அதுபோல் இருக்கான், கோபமாக இருக்கான். என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு மூளை கெட்டு போச்சுன்றான். இப்போ பல பேர் சொல்கிற மாதிரி தான் அப்பாவும் சொல்லலாம், எங்கள் அப்பாவுக்கு மூளை கெட்டு போச்சு. ஏன்னா எல்லார் எதிரையும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு நியாயப்படி மூத்தவனுக்கு தானே அரசு கொடுக்கணும். இப்போ இதை போல் திடீர்னு ஏதோ ஒரே ராத்திரியில் போய் அம்மா சொல்லான்னு இப்போ சொல்கிறாளே, இது நியாயமா? அது மட்டும் இல்லை, ராமன் எப்படிப்பட்டவன், பரதன் எப்படிப்பட்டவன். அவன் சொல்கிறான்,
ஒரு சிம்மக்குட்டிக்கு கொடுக்க வேண்டிய மாமிசத்தை ஒரு நாய்க்குட்டி கொடுக்க முடியுமா? வெங்கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினளே. ராமன் என்பவன் சிங்கக்குட்டி மாதிரி, சிங்கக்குருளை கிடித்தீன் சுவை ஊனை நாயின் வெங்கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினளே. எனக்கு தெரியும் எங்கே அந்த கிரீடம் இருக்குன்னு. நான் எடுத்து எங்கள் அண்ணா தலை வச்சு விட்றேன் நான். ஏன்னா பரதம் ஊரில் இல்லை, அவன் வந்து தானே நடக்கணும். இப்போ நானே எங்கள் அண்ணா தெரில கவித்தர், அதாவது மௌலி கவிப்பேன் காக்குனர் காண்டி. யார் இதை எதுக்குறாலும் எதுக்கட்டும் இப்பெல்லாம் சொல்லுவான். இங்கே ராமன் வருகிறான், அந்த உடனே அண்ணாவை வணங்குகிறான். ஏண்டா என்னாச்சுன்னா, என்னென்னா அநியாயம் நடக்குது என்ன? அவன் பார்த்தான், அநியாயமா? அப்பா அநியாயம் பண்ணுறாருன்னா, அப்பா அநியாயம் பண்ணுறாரா? இந்த சொல்கிறதுக்கு தப்பு இல்லைடா. மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா இப்படி தானே படித்த வயசுகிட்ட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு படித்தமேடா. விளையாத நிலத்து எங்கனோ விளைந்ததென்றான் வாய் தந்தன கூறுதியோ மறை தந்தனாவ. நீ சாதாரண இல்லடா, நீ லக்ஷ்மண ஏற்கனவே ஆயுசேஷனாக இருந்தவன். வாய் தந்தன கூறுதியோ மறை தந்தனாவ. வேத வாயாலே வேதம் பேசலாமாடா? எனவே அண்ணா சொன்னே அணுகிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான்? அப்படியே என்ன காட்டு கழிச்சும் போ வந்தாண்டா. ஊருமில் கஷ்டப்படுவாடா? இல்லைண்ணா. நீர் உளதனில் உள மீனும் நீளமும் மத்யானா முதகம் பலம். அண்ணா மீனுக்கு ஜலந்தானா பலம், நீ இல்லைனா இருக்க மாட்டேண்ணா. எங்கு போய் உயிகேன் யாரே கலைகள் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை. நீ காப்பாற்றுறான்னு யாரெல்லாம் காப்பாற்றுவான்? மாதா ராமகா மத்பிதா ராமச்சந்திரா பிராதா ராமகா மத்சகா ராகவேசகா. அண்ணா உண்மையிலே எனக்கு என்றைக்கு நான் பிறந்தனும் அன்னிலேருந்தே எனக்கு ராமன் தான் தசரதன், ராமன் தான் எனக்கு எல்லாம். மாதா ராமகா மத்பிதா எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானாள் எல்லாம் சர்வம் துவமேவ மம தேவ தேவ. வேறு வழியில் லக்ஷ்மணன் அழிச்சிக்கிறான். சீதைக்கிட்ட சொல்லான்னு போனால் நானும் கூட வரேன்றேன். நான் பிக்னிக் போகிறேன்னா, பார்க்குக்கு போகிறேன்னா, காட்டுக்கு போகிறோமா? சீதே துக்கதரம் வேணும். சீதே காடு ரொம்ப மோசமானது, பனி வெயில், வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, நீ ரொம்ப செல்லமாக வளர்ந்த குழந்தை. மமசுத்தான்னு சொல்லி யார் தன்னுடைய குழந்தைன்னு தன் எதுன்னு யார் சொல்ல மாட்டானோ அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்து மமசுத்தான்னு சொல்லி எங்கிட்ட கையில் கொடுத்து பத்ரம் தே சௌக்கியமாக காப்பாற்றுறான்னு சொல்லி கொடுத்துருக்கான். உன்னை அவள் அதை பிடிச்சுட்டா. என்ன சொல்லியிருக்கான்? பத்திரமா காப்பாற்று. அப்போ என்னை விட்டு போனால் எப்படி நான் சௌக்கியமாக இருப்பேன்? நான் வர வேண்டாமா? இல்லைம்மா, காடு ரொம்ப டூ ஹாட், ரொம்ப சூடாக இருக்குமா, வெப்பமாக இருக்குமா? அப்படியா? எப்படி இருக்கும்? வெப்பமாக இருக்கும். நின் பிரிவினும் சுடுமோ காடு. அருமையாக ஒரு வார்த்தை கேட்குறேன். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு, கணவன்கிட்ட இருக்கிறதா மனைவிக்கு பாதுகாப்பு. காடாக இருந்தான்னு நாடாக இருந்தான்னு எங்கே கண்டா நிகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டான எல்லா அரியா குலமகள் சொன்னார் குலசேகர். எனவே ஒரு பெண், அந்த காலத்து பெண் என்ன செய்வாளாம்? பிறந்த உடனே அப்பா தான் பாதுகாப்பு, பிறந்து அப்பா பாதுகாப்பு, கல்யாணம் பண்ணிவிட்டால் கணவன் பாதுகாப்பு, குழந்தை பிறந்து விட்டால் மகன் பாதுகாப்பு. அப்படியானால் பெண்ணுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் உரிமை இல்லை என்பது பழைய கால வழக்கம். பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி வார்த்தகே புத்திரக நஸ்திரீ சுவாதந்திய மர்ஹதி. நீ சாஸ்திரம் சொல்லும். உடனே ராமன் மறுபடியும் மறுக்கிறான். 14 வருஷமா கஷ்டமாக இருக்குமேம்மா. அப்போ சொல்கிறா, எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டார், எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டார், ஜனக மகாராஜா தப்பு பண்ணிட்டார். என்னது உங்கள் அப்பா மேலே ஏன் பழி சொல்கிறேன்? இப்போ நம்ம தானே பேசிகிட்டு இருக்கோம், இது அப்படி தான் வழக்கம். உங்கள் அப்பா மேலே ஏன் தப்பு சொல்கிறேன்? அவன் சொன்னா, எங்கள் அப்பா இருக்காரே, உன்னை பார்த்து என்னமோ வில்ல ஒடிச்சே பண்ணு பார்த்து ரொம்ப ரொம்ப தைரியசாலி, நீ ஆண் மகன் நினச்சிட்டார். ஆனால் உண்மையிலே தெரிகிறது ஆண் உருவத்தில் இருக்கிற பெண் மகள் நீ, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். அதனால உன்னை பார்த்தா எங்கள் அப்பா என்ன ஏமாந்து போயிட்டாரே, பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்க, ஆனால் பெண் மனசு இருக்கேன் உனக்கு. இந்த பெண்ணை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறியே, உனக்கு ஆண்மை இருக்கா? ஒரு குருவிக்காரன் குருவிக்காரச்சை காப்பாற்றுவான், ஒரு வேடல் வேடச்சை காப்பாற்றுவான்,
அப்போ அந்தந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் அந்தந்த மனைவியை காப்பாற்றணும் இல்லையா? நீ விட்டு போகிறேன்றியே, வேறு வழி இல்லை, சீதையை அழிச்சுட்டான். இப்படி 3 பேரும் போகிறார்கள். அப்போ தசரதன் பார்த்தார், இவாளுக்கு 1 வருஷத்துக்கு வேண்டிய குறைஞ்சபட்ச சாப்பாடெல்லாம் எடுத்து, அதாவது துணி மணி ஆடையெல்லாம் கொடுத்து அனுப்புனா, உடனே ராமன் சொன்னான், பூடிவன் காண நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வாழ்னு தவம் பண்ண சொல்லியிருக்கா, தாங்கரும் தவமேற்கொண்டு சொல்லியிருக்கா. எனவே வேண்டான் மறுத்து விடுகிறார். அப்படி சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் கிளம்புகிறார்கள். அப்படி போகும்பொழுது சீதா பிராட்டி அந்த ஊர் தாண்டதா அயோத்தி காடு வந்துட்டான்னு கேட்குறாளாம். அவன் குழந்தை மாதிரி இருக்காவோ. இப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணும் சுமந்திரர் தேர் ஓட்ட தேரிலே போகிறார்களாம். ஜனங்கள்லாம் அழுத, பூ அழுத, கருப்பையிலே இருந்த குழந்தை கூட அழுதுன்னு சொல்கிறான் கம்பன். பூ கா மா எல்லாம் அழுதுது, அயோத்தியே அழுகிறது. அப்படிப்பட்ட அந்த அயோத்தியிலே ஒரே அழுகை சத்தம். ஏன்னா அவள் என்ன பண்ணுவாளாம் அயோத்தியிலே? ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் வால்மீகி. அயோத்தியில் என்ன பண்ணுவாளாம், அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் தினந்தோறும் காலையிலே எழுந்து ராமனை பார்த்துருமா. காலையிலேருந்து மாலைக்குள்ளே, அதாவது அந்த நாளுக்குள்ளே ஒரு நாளில் ஒரு தடவையாவது ராமனை பார்க்கணும், அல்லது ராமன் இவாளை பார்க்கணுமா. ஏன்னா பெரிய கூட்டத்தில் தலைவன் எல்லாரையும் பார்க்க முடியாது, ஆனால் மக்கள் எல்லாரையும் பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறான், ராமனை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லது ராமனால் பார்க்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த நாள் பிறவாத நாள் என்று நினைப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த அயோத்தி மக்கள் ராமன் பின்னாலே ஓடுகிறார்கள். இரவு வந்து விடுகிறது. அப்பொழுது ராமன் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள்லாம் பின்னால் வந்திருக்கா, இதே போல் காட்டுக்கு போனால் நாளைக்கு பரதம் தான் ஊரில் மக்களே இருக்க மாட்டா, அது அவனுக்கு கேவலமாக இருக்கும். எனவே உண்மையான ஆட்சினா மக்கள் இருக்க வேண்டாமா. ஆகையினாலே தேரை திருப்பின போல் அந்த மண்ணில் தேரை திருப்பினா மாதிரி நீ திருப்பினியானா அது திரும்பி போச்சு நினச்சிப்பாவா. நீ தேரை ஓட்டி போயிடு, நாங்கள் நடந்து போகிறோம். ஆக மக்கள் எல்லாம் திரும்பி நாட்டுக்கு செல்லட்டும் சொல்லி அப்படியே மக்கள் ஏமாந்து திரும்பி விடுகிறார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் போகிறார்கள். அதை கம்பன் அழகாக வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான், வெய்யோ நொழி தன்மே நீயின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ. ராமனை பற்றி கம்மன் சொல்கிறான், மையோ மறி கடலோ மழை முகிலோ, மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவெல் பதொரடியான். இப்படி கம்மன் வர்ணிக்கிறான். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டிலே கிளம்புகிறார்கள். அப்படி போகும்பொழுது கங்கை கரை வருகிறது. கங்கை என்பது மிகவும் புனிதமானது. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லி காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருள்நிதி மேவியாறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு நதிகள் உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகுப்பால்னு சொன்னான். அதனால் இங்கே அந்த கங்கை கரையிலே வருகிறாள், கங்கையை வணங்குகிறார்கள். அங்கே இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் அடியிலே ராமனும் லக்ஷ்மணனும் நம்முடைய சீதா பிராட்டியும் தங்கி இருக்கிறார்கள். பெரிய மரம். அப்பொழுது அங்கே ஒரு வேடன் வருகிறார், வேகமாக வருகிறார். ஆத்திரத்தோடு ராமன் எங்கே, ராமன் எங்கே, ராமன் எங்கேன்னு பார்க்குறான். அங்கே சீதையும் ராமனும் பின்பக்கத்திலே அந்த விடுதிகள்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆலமரத்தில் ஒரு பக்கமாக இருக்காவா, வெளிப்பக்கத்தில் லக்ஷ்மணன் நின்று கொண்டு இருக்கிறான். லக்ஷ்மணன் காலிலேருந்து விழுகிறான். யார்? அந்த வேடன். பேர் குகன்னு பேர். சிங்கிபேரபுரம் அந்த இடத்துக்கு பேர். சிங்கிபேரபுரத்தில் அந்த இடத்துக்கு தலைவன் அவன், குகன்னு பேர். 1000 படகுகள் வைத்து கொண்டு இருக்கிறான், வேட்டையாடுபவன் அவன். லக்ஷ்மணனை பார்த்து ராமனை நினைச்சிட்டு காலில் விழுந்தானான். தேவா நின் கடல் சேவிக்க வந்தனல், தேவா நின் கடல் சேவிக்க வந்தனல், நாவாய் வேட்டுவன் நாயடியே நின்றார், நாவாய் வேட்டுவன் நாய் அடியே நின்றார். தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன். நமக்கு என்ன தோன்றது? தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவிலே ஆண்டாள் சொல்லுகிறார், தேவாதி தேவனை தேவானின் கடல் சேவிக்க வந்தனன். காலில் விழுகிறான்.
அப்போ சொல்கிறான், நான் தேவன் இல்லைப்பா, நம்ம 2 பேரும் தேவன் உள்ளே இருக்கேன், எனக்கும் அவர் தேவன், அவர் உள்ளே இருக்கார் சொல்லி ராமனை பார்ப்பதற்கு லட்சுமண பெருமான் குகப்பெருமானை அழைத்து கொண்டு வருகிறார். நம்ம பெரியவர் ரொம்ப அற்புதமாக குகன்னு சொல்ல மாட்டார், குகப்பெருமான்னு சொல்லுவோம். சுக்ரீவனை சுக்ரீவ மகாராஜான்னு சொல்லுவான், விபீஷண ஆழ்வார்னு சொல்லுவான். அதாவது இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமினீர். எம்பெருமானை வணங்க ஆரம்பித்து விட்டால், நல்லா கவனிங்க, ஜாதி மதம்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜாதி மதம் எது வரைக்கும் தனித்தனியாக இருந்தால் ஜாதியை சொல்வார்கள். ஆனால் அவர் அந்த எம்பெருமானுடைய அடியார் ஆகிவிட்டார். அடியார்னு பேர் மாறிடும். கலெக்டர்னு சொல்லிட்டா யாருமே முதலியார் கலெக்டர், ரெட்டியார் கலெக்டர், ஐயர் கலெக்டர் சொல்கிறதே கிடையாது இல்லையா? கலெக்டர்னு சொன்ன உடனே இந்த ஜாதிலாம் மறைஞ்சு போகிறது. ஜனாதிபதினு சொன்ன உடனே ஜாதி மறைஞ்சு போகிறது. புலவர்னு சொன்ன உடனே ஜாதி மறைஞ்சிடும். புலவரில் எல்லா ஜாதியும் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? கல்வி தகுதியோ ஆன்மீக தகுதியோ பக்தனாகிவிட்டால் பக்தனுக்கு ஜாதியை பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே குகன் வருகிறான், ராமன் காலிலே விழுகிறான், அப்படியே அழுகிறான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லி அப்படியே உற்று பார்க்கிறான். ராமனை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், கார்குலாம் நிலத்த அந்த அழகான ராமனை பார்த்து, இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனேன் யான், ஈர்கிலா கல்வனேன் யான். ராமனை பார்க்கிறானா? ராமன் எப்படி இருப்பான்? ஆஜானுபாகுமரவிந்த தலாயதாட்சம். ராமனுடைய அழகு எப்படி? மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாழ மகரன் சேர் குழையிருபாடி லங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய்க் கொண்டு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையுமர் அவிந்தம் அடியுமத்தே அவ்வண்ணத்தவ நிலைமை அறிந்தும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. எல்லாமே கமலம், அழகாக இருப்பார். அப்படிப்பட்ட ராமனை இப்போ எப்படி பார்க்குறேன்? மூஞ்ச சரியாக பார்க்க, முகத்தை சரியாக பார்க்க முடியல, மர உரி பார்த்தா துறவி மாதிரி இருக்காரு. இங்கனம் பார்த்த கண்ணை, என் கண்ணை பிணிக்க வேண்டாமா? நான் எங்கள் வம்சத்தில் ஏற்கனவே கண்ணப்பன ஒருத்தன் கண்ணை பிடிங்கின்றவன் இருக்கான், நானும் வேடம் தானே. அழுகிறான், தொழுகிறான். அந்த ஆசையை பார்த்து விட்டு ராமபிரான் கட்டி அணைத்துக் கொள்கிறான். அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் இங்கே நான் படுத்துக்கொள்ள போய் ராத்திரி, நாளை காலத்தில் ஊருக்கு போக போகிறேன், கங்கையை கடக்கணும், எனக்கு ஒரு படகு ஏற்பாடு பண்ணுறான். ரொம்ப சந்தோஷமாக இரவு பொழுதும் காவல் காத்து மறுநாள் படகில் ஏற்றிக்கொண்டு அந்த கரைக்கு இறக்கி விடும் பொழுது, ராமா ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? நீங்கள் சொன்னேன்னு கரையை ஏற்றி வந்துட்டேன், ஆனால் போகணுமா? 14 வருஷம் தானே, இது காடு தானே, இங்கேயே இருக்கலாமே, நான் உங்களுக்கு உதவி செய்வேனே, ஏவல் கூவல் பணி செய்வேனே. அப்போ சொல்லுகிறான், இல்லை இல்லை, பூழிவெங் காணனி புண்ணிய துறைகளாடின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா நான் போக வேண்டும். அப்போ எங்கேது என்ன? நானும் கூட வரேன். இல்லை இல்லை, பரதன் வரப்போகிறான், அவன் கூட நீ உதவி பண்ணணும், அவன் ஆட்சியை பார்த்துக்கணும். அப்படியா? அப்போ நான் எனக்கு கதி என்ன? என்ன கதி? நீ வேறு நான் வேறு இருந்தானே பிரிஞ்சு போகிறது, நம்ம பிரியலையே. என்ன? நீ என் தம்பி, முன்புல ஒரு நாள் ஐவர்கள் உளனானேன். ஏற்கனவே 4 பேர் நாங்கள், ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், இப்போ ப்ளஸ் குகன். ஐவர்கள் உளரானே, உன்னோடு 5 பேர் சொன்னான். ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து கிளம்புகிறான் ராமபிரான். சீதா பிராட்டி லக்ஷ்மணனோடு போய் பரத்வாஜ ஆசிரமம் போய், பரத்வாஜ ஆசிரமத்தில் அவர்கிட்ட பர்மிஷன், அதாவது அவர்கிட்ட அனுமதி கேட்டு இங்கே தங்குவதற்கு இடம் கேட்டு, சித்திரக்கூடம் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த சித்திரக்கூடத்திலே மந்தாகினி நதி ஓரத்திலே நீங்கள் தங்கலாம் என்று சொல்லி அவர்கள் போய் தங்கி இருக்கிறார்கள். இங்கே தசரதன் மூர்ச்சித்து விழுந்து கைகேயை இடத்தை விட்டு கோசல வீட்டுக்கு போய் கோசல மடியில் படுத்துண்டு, அப்போ தன் பழைய நிலவெல்லாம் நினச்சி சின்ன வயசில் தெரியாத சத்தத்தை கேட்டு அம்பு போட்டு அதனால் ஒரு முனிவனுடைய குழந்தையை கொன்று, பையனை கொன்று, அந்த பையன் மூலமாக எனக்கு சாபம் கிடைச்சது, நீயும் உன்னுடைய பையனை பிரியும் போது இறந்து போவேன், நீ அந்த நிலவு வந்து தெரிஞ்சு போச்சு, நான் இறக்க போகிறேன்னு சொல்லிக்கொண்டே இறந்து விட்டான் தசரதன். தசரதனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு, ஈமச்சடங்கு செய்வதற்கு யாரும் அங்கே இல்லை. ராமலட்சுமன் காட்டுக்கு போயிட்டான். பரதன் சத்ருகனன் மாமா வீட்டில் இருக்கா. என்ன பண்ணுறது? எண்ணெய் குப்பரில் போட்டாங்க. பரதனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். பரதனும் சத்ருகனும் வருகிறார்கள். வந்த உடனே ஊர் பூரா அலங்கோலமாக இருக்கிறது. பரதனுக்கு ஒன்றும் சொல்லலை. அப்பா செத்து போயிட்டான், செத்து போனான்னு சொன்னால் பயப்படவா? சொல்லலை. அழிச்சிக்கிட்டு வராங்க. இங்கே வந்தவுடனே பார்த்தா எல்லாம் அலங்கோலமாக இருக்குது ஊரே.
மிகச்சிறந்த அயோத்தி விகாரமாக இருக்குது. அயோத்தி கெட்டு போயிருக்கு. அப்படி வந்த உடனே நேராக அம்மா கிட்ட போகிறான். அம்மா காலில் விழறான். அம்மாவை நிமிர்ந்து பார்க்குறான். அம்மா சந்தோஷமாக இருக்கு. வரும்போது பார்க்கும்போது அத்தனை பேரும் கஷ்டமாக இருந்தால் இவனை பல பேர் பார்க்கவே இல்லை. இவனை பார்த்தாலே சில பேர் கதவை சாத்தி கொண்டார்கள். ஆனால் அம்மா மட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்த உடனே அந்த ஊர்லேயே, அந்த அயோத்தி நகரத்திலேயே அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. இடரிலா முகத்தாளை, கஷ்டமே தெரியலையே அவளுக்கு. பரதனே வர வேண்டும், உனக்காக ஆட்சி பீடம் காத்து கொண்டிருக்கிறாவும். பரதன் கேட்குறான், என்னம்மா ஆட்சியா, எனக்கா, என்ன விஷயம்? இல்லை, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னால் நான் நிறுத்திட்டேன்னா. அதுவே தெரியாது அவனுக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகமா, நீ நிறுத்திட்டியா? ஆமாம். அப்போ அப்பா எங்கம்மா? அப்பா தான் இருக்காரு, எதுக்கு இன்னொரு பட்டாபிஷேகம்? அப்பா செத்து போயிட்டாரா? அண்ணா எங்கே? அண்ணா காட்டுக்கு போயிட்டார். அப்பா நாட்டை விட்டு போயிட்டார். அண்ணா, அதாவது நாடுனா இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அண்ணா காட்டுக்கு போயிட்டார். எம்முன் யாண்டையன், என்னுடைய அண்ணா எங்கேன்னு கேட்குறான். காட்டுக்கு போயிட்டான். ஏம்மா? நான் தான் அனுப்பிச்சேன்றான். உங்கள் பிக்னிக் அனுப்பிச்ச மாதிரி நான் தான் அனுப்பிச்சேன். ஏன்னா உனக்காக தான் பண்ணேன்னா. உண்மை புரியல அவளுக்கு. அவர் சொல்லுகிறாள், 2 வரம் கேட்டிருந்தேன் ஏற்கனவே, அந்த வரத்தை வச்சு உனக்கு நாட்டை கொடுக்குறதுக்காக நீ இல்லாத சமயத்தில் சூழ்ச்சி மாதிரி பண்ணுறாரு உங்கள் அப்பா. ஏற்கனவே உங்கள் தாத்தா என்கிட்ட எனக்கு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருக்கார், எம் பேரனுக்கு தான் ஆட்சியை கொடுக்கணும்னு. அப்போ ஏதோ ஆசையில் அவர் தலையாட்டிகிட்ருக்கார். பார்த்தான் பரதன். உண்மை புரியல அவனுக்கு. நோயீரல்லீர் நும் கணவன் தன் உயிருண்டீர், நோயீரல்லீர். அம்மா உன்னை தாயின்னு நினச்சேன், இன்றைக்கி தான் தெரியுது நோய் தாய் அல்ல, நோய். இல்லைம்மா, நோயாவது பெட்டர், நீ அதோட ஒர்ஸ்ட்டு. ஏன் நோயினா, நோயாளி செத்து போனால் நோயும் கூட போயிடும், அப்படி தானே? ஜுரத்தை செத்து போயிட்டானா ஜுரமும் கூட போயிடும். சுகர் செத்து போனால் சுகர் கூட போயிடும். ஆனால் சுகர் உயிரோடு இருக்குது, பேஷண்ட் போயிட்டான். நோயீரல்லீர் நும் கணவன் தன் உயிருண்டே, பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரே. இன்னும் உயிரோடு இருக்க? அம்மா அப்பா செத்து போயிட்டா, அம்மா செத்து போகிற வழக்கம் தானம்மா. ஏம்மா நீ சாகலை? பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரே. மாயீர், சாக மாட்டீங்க. ஏன்? எனக்கு பழியை கொடுக்கணுமே. மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர். உங்ககிட்ட பால் சாப்பிட்டதால் இது பாவமா? உனக்கு என்ன சம்பந்தம்? பேயீரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரே. மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர், தாயீரே நீர். இது வரைக்கும் அந்த காலத்தில் அம்மாவை பார்த்து அம்மாவா, இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ அம்மாவை பார்த்து அம்மாவான்னு கேட்டது கிடையாது. முதல் ஆள் இவன் தான். தாயீரே நீர் இன்னும் எனக்கு தருவீரோ. அம்மா நீ எதாவது கொடுத்து பாக்கி இருக்கா? அப்பாவை கொண்டுட்டு அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னை பட்டாபிஷேகம் சொல்கிறேளே, எவ்வளோ பழிமா எனக்கு. இப்போ இவனை கொண்டுடுவோம்மா. எங்கள் அண்ணா தப்பாக நினைப்பாருமா, எங்கள் ராமண்ணா தப்பாக நினைப்பார். அங்கேருந்து கிளம்புகிறான். கூட சத்ருகன் வருகிறான். 2 பேரும் போய் எதிர கூனி வர. சத்ருகன் சொல்கிறான், இவன் தாம்மா காரணம்ன்றான். ஏய் இவன் இல்லைடா. நதியின் பிழையன்று நரும் புனலின்மை. நதியில் ஜலம் வரலைன்னா நதி என்ன பண்ணும்? மழை பெய்யல. அது மாதிரி மந்திர தப்பு இல்லை. மந்தராயா ந கை தப்பு இல்லைடா. தசரன் தப்பு இல்லை, ஜனங்க தப்பு இல்லை. மத்பாவமே அத்திர நிமித்தமாசி. திருப்பாவையில் 30 பாட்டு, 15வது பாட்டு எல்லே இளங்கிலியே 8 வரி. அதில் நடுவில் 4வது வரியில் நானே தான் ஆயிடுகன்னு ஒரு வரி வருது. வைஷ்ணவன் என்ன பண்ணுவானா, எங்கே தப்பு யாருக்கு நடந்தாலும் அது என் பாவம்ப்பா, நான் இருக்கத்தான் என்னுடைய கண் செய்த பாவம், நான் பண்ண பாவம்னு சொல்லி யாராவது பாவம் பண்ணாலும் தம்மேல பாவத்தை ஏற்றுப்பலாம். நானே தான் ஆகிடுவேன். அதுபோல் பரதன் ரொம்ப பரம பாகவதன் பரதாழ்வான்னு சொல்லுவான். அவன் சொல்கிறான், நான் பிறந்தத்தால் தான் இவ்வளோ கஷ்டம்டா, நான் பிறக்காக இருந்தால் பிரச்சனை இல்லையே. மத்பாவமே அத்திர நிமித்தமாசீது இப்படி சொல்லிட்டு ஜனங்களை கூட்டி ஈமக்கணம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்து ஜனங்களை கூட்டி நான் போய் ராமண்ணாவை அழிச்சுன்னு வரப்போகிறேன்னு கிளம்புறான். தானும் மரவடி தாங்கி இந்த பார்த்து பாருங்க. பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ.
கைகை புரிஞ்சு போச்சு, ராமன் சொன்ன வார்த்தை புரிஞ்சுடுச்சு. பத்தியா, நம்ம பரதனுக்கு பட்டாபிஷேகம் நினச்சோமே, பரதனும் ராமன் மாதிரி தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே காட்டுக்கு போகிறோம். பரதனும் சத்ருகனும் காட்டுக்கு போகும்போது மற்ற பேரெல்லாம் பார்த்தா நாங்கள் ராமனை பார்க்கணுமே எல்லாருக்கும் ஆசை. அத்தனை பேரும் கிளம்புறேன். கைகை, சுமித்திரை, கோசல, முனிவர்கள், மக்கள், பிரதானிகள் அத்தனை பேரும் கிளம்பி பெரிய கூட்டமாக. ஆனால் பரதன் தான் இப்போ இன்சார்ஜ் கிங், ஏன்னா வேறு யாரும் இல்லை. அதனால் தேர் போகிறது, அவன் தேரில் போகலை, ஆனால் கூட மரியாதை தேர் போகுது. இப்படி எல்லாம் போகிறது. கங்கை கரையில் அங்கே கோவிந்தன் இருக்கிறான். அவன் கோகை என்ன பண்ணுறான்? ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம். சங்கராதியே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்தநாம தத்துல்யம் ராமநாம வரான் ஈஸ்வரோ வாச்ச சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம். இப்படி ராமனை சொல்லிகிட்டே இருக்கான் குகன். இப்படி பார்க்குறான். புழுதி தெரிகிறது. தன்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் கூப்பிட்டு ஏன்னா சத்தம் கேட்கல பாருன்னா, அவன் மரத்த மாரி பார்த்து சூரிய கொடி தெரிகிறது. பரதன் படையெடுத்து வரான்ட்டான். பரதன் படையெடுத்து வருகிறான். குகனுக்கு கோபம் பூரா அதிகமாக எடுத்து. ஏற்கனவே இந்த பரதனால தான் ராமன் காட்டுக்கு வந்தால் நினச்சிட்டு இருக்காங்க. பரதன் அம்மா தான் காட்டுக்கு அனுப்பிச்சான்னு தெரியும். அப்படியானால் இந்த குடும்ப சூழ்ச்சி நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? 1000 படைகள் 1000 படகுகள் இருக்குது. அத்தனை படை அந்த பக்கம் போகட்டான், இந்த பக்கம் தான் ஏறி போயிடுவாளாம். ஏன்னா அந்த கங்கை பெருசு. அப்போ கங்கையை கடந்து போகணும்னா படகு போகணும். படகு யார் இன்சார்ஜி, யாருடைய பொறுப்பு? குகன் பொறுப்பு. எனவே அத்தனையும் அந்த பக்கம் அனுப்பிச்சு இவன் மட்டும் தனியாக நிற்கிறான். வில்லு வச்சு விட்டான், அம்பை வச்சுட்டான். என்ன சொல்கிறான்? இந்த வழியாக தானே வரணும், நான் பரதனை தீர்த்து கட்டுறேன்றான். இந்த கோபம். ஆழநெடும் திரையாறு கடந்திவர் போவாரோ வேடநெடும் படை கண்டு விலங்கிடும் இல்லாளோ தோழமையன்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ அஞ்சனன் அஞ்சன வண்ணனாருயிர் நாயகனாளாமே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பது தீவிழ்கின்றது செல்லாவோ உஞ்சிவர் போய் வீடி நாய்க்குகன் என்றனையே சாரோ. இங்கே ராமன் என்னை பார்த்து தம்பின்னு சொன்னானே, அப்படிப்பட்ட அந்த ராமனை பார்த்து எழுத்து வரானேவே பார்க்கறதுக்கே அழகு. அஞ்சனவண்ணன் எனக்கு ஆருயிர் நாயகன் வஞ்சனையாளர செய்திய மன்னரும் ஓட்டு போட்டு நேராக பார்த்து ஜெயிச்சு வெள்ளியே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்த அவன் நினச்சுட்டான். பட்டாபிஷேகம் ஏற்றுட்டான்னு நினச்சுட்டான். இப்படி பார்த்துட்டே இருக்கான். பரதன் கிட்ட வரானான். பார்த்தா நடந்து வரான் பரதன், தேரில் வரல. உடம்புல பார்த்தா கவசம் இல்லை, தலையில் மணி மகுடம் இல்லை, கண்ணில் பூரா ஜலம், உடம்புலா புழுதி. கீழே விழுந்து விழுந்து ராமண்ணா போன வழியா இது, ராமண்ணா போன வழியான்னு கீழே விழுந்து விழுந்து எழுந்து வரான். உடம்பு பூரா கிட்ட வரான். முகம் பார்க்குறான். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதி என்ன நகையிழந்த முகத்தானை. கல்ல ஜலம் வருது, சந்தோஷமே இல்லையா? நகையிழந்த முகத்தானை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான். கற்கனிய கல் கால் வச்சா கல் கனியர் தான். ஐயோ பரம பாகவதனா செய்வேன். கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான். கையில் என்ன வச்சுருந்தான்? ஆழ நெடுங்கடல் ஆறுக்கு கலந்து இப்போ போவான பார்க்குறான்னு பாருங்க. அந்த வீடு தானாக விழுந்துதான். விற்கையினின் இடை வீழ கையில் கீழே விழுந்து போச்சான். விம்புன்று ஐயோ ஐயோ தப்பாக நினச்சிட்டுமே, தப்பா எம்பிருவான் பெண் பிறந்தார் இழைப்போரோ பிழைப்பு. ராமன் தம்பி தப்பு பண்ணுவான் தெரியலேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டானா. 2 பேரும் சேவிக்கிறா. சேவிச்ச உடனே அந்த பரதனை பார்த்து சொல்கிறானா, தகாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினையில் நனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை எந்த போது புகழினோய் நின் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கே அவரோ தெரியினம்மா 1000 ராமர் நின் கேழவரோ தெரியினம்மா. 1 இல்லை 2 இல்லை. ஒரு ராமன் சொன்னால் எப்படி சகஸ்ரநாம தொத்தின்னு சொன்னாலோ அதுபோல்
போனவன் ஒரு ராமன், வந்தவன் 1000 ராமன். 1000 ராமன் கேடா வரும். என்ன அம்மா சொல்லி அப்பா சொல்லி எல்லா வாய்ப்பு இல்லாத போதே வாய்ப்பை உண்டாக்கி ஆசைப்படுறோம். நாம் வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தலையப்பா. தீவினை என்ன நீத்து கீழே விடுகிறான். அப்போது பரதன் கேட்குறான், எங்கள் அண்ணா எங்கே படுத்துருந்தாங்க? அதுவும் அங்கே தான். அது அப்படியே நான் அந்த கோவில் மாதிரி வச்சுருக்கேன். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகரும் அவளும் துஞ்சவில்லையோன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் வீரன் கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்ற அற்புதமான விஷயங்கள். என்ன சொல்கிறான் பரதன் கேட்குறான், எங்கள் அண்ணா அதாவது எங்கள் தம்பி என்ன பண்ணான்? யார் அவன்? லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னு கேட்குறான். ராத்திரிபா தூங்காத முடிச்சுட்டான்றான். இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் போனால் பரத்வாஜ ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமம் கடந்து ராமன் நான் எங்கே இருக்கான்னு தேடின்னு போகிறார். அங்கே போகும்போது அங்கே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்னு தெரியுமோ? அண்ணா பரதம் படம் எடுத்து வரான். யார்? லக்ஷ்மணன். அவனுக்கு கோபம் அதிகம். கொஞ்சம் அவன் நினச்சிட்டான் பரதன் தப்பு பண்ணியிருப்பான். உடனே ராமபிரான் ஆசுவாசப்படுத்தி பரதன் கிட்டே வருகிறான். அவன் கோலத்தை பார்த்து லக்ஷ்மணன் கேட்குறார், ராமர் எப்போ சண்டை எடுத்து வரானே பார்த்தியா? போர்க்கோலத்தை பாடுறான்றான். இப்படி சொல்லிவிட்டு பரதன் நம்பினே சொல்லுவாள். அந்த பரத ஆழ்வார் ராமகிட்ட போய் குலுங்கி அழறான். அண்ணா இப்படி பண்ணிட்டேலான்றான். அப்போ தான் பரதன் சொல்லுகிறான் ராமனிடத்தில், அப்பா செத்து போய் இது வரைக்கும் தெரியாது ராமனுக்கு. அப்பா செத்து போயிட்டான்னு யாருக்கு தெரியாது? ராமனுக்கு தெரியாது. எனவே தசரதன் பிரிந்ததை சொல்லி ராமன் குலுங்கி அழறான். நந்தா விளக்கனே நாயகனே தந்தாய் தனியறத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் வாய்மைக்கு இனி யாருளரே. அப்பா போனவுடனே ராம அழறானாம். அப்பா போன பிரிசலா என்னமோ சத்தியத்துக்கு யாராவது அந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்குறான். ஈமக்கடலாம் அதாவது பண்ண வேண்டிய தற்பெல்லாம் பண்ணி ராமபிரானை பார்த்து பரதன் சொல்கிறான், நீங்கள் ஆட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே கவசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாதம் காலில் போட்டிருக்கிற அந்த காலணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் நான். அப்போ ராமன் சொன்னான், இல்லை நான் முனிவர்களுக்கு வரம் கொடுத்துருக்கேன். அதாவது அசுரர்களிடத்துலேருந்து ராட்சசாகத்தையும் காப்பாற்றுறேன்னு வரம் கொடுத்துருக்கேன். காப்பாற்றுறேன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இனிமேல் காப்பாற்ற வர முடியாது. அது மட்டும் இல்லை, 14 வருஷம் நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எனவே சத்தியம் முக்கியம். எனவே சத்தியத்தை மீற முடியாது. யாமையா கண்டவற்றுள்ளி வாய்மையின் நல்ல பிறன் வள்ளுவன் சொல்லியிருக்கான். எனவே சத்தியம் ரொம்ப முக்கியம்ப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியானா பரதம் பார்த்தான். வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவன் சத்தியாகிரகம் பண்ணி பார்க்குறான். ராமன் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா 14 வருஷம் பொறுத்து வந்துடுறா? நிச்சயம் வருவேன். இல்லைனா உணவுடாக இருக்க மாட்டேன். அப்போ 14 வருஷம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 14 வருஷம் பொறுத்து ஒரு நாள் கூட உயிரை வாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் அயோத்தி உள்ளே போக மாட்டேன். அயோத்திக்கு வெளியில் நந்தி கிராமம் ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இருப்பேன் நான். நீங்கள் உங்கள் திருவடியை கொடுங்க. இனிமேல் எல்லாம் எடுத்து வந்தேன்னு சொன்னேனே, அதில் நான் என் திருவடியை எடுத்து கொடுக்குறேன். அதில் ஏறி நில்லுங்க. அந்த திருவடியை கொடுங்க. இந்த திருவடி நிலைகளை, அந்த காலணிகளை எடுத்துன்னு போய் அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வச்சு நான் நித்தியம் நீங்களே ஆட்சி பண்ணுறதா? முடியாட்சி இல்லை, குடியாட்சி இல்லை, உங்கள் அடியாட்சி நான் ஏற்கனவே சொல்லி பாதுகா பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு அந்த பாதுகை தள்ள வச்சுட்டு அழுதே போகிறான். ஒரு சகடமுடைய ஒரு காலூர் துணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் திகழ்ந்தன அடருடைய விஜயனம தேரில் திகழ்ந்தன அடருரக படமடிய வாடி கடிந்தன அணி குருகர் முனிவர் நாவு கமைந்தன. வேதாந்த தேசிகர் திருவடியை பற்றி அழகமாக பாடுறார். எம்பெருமான் திருவடி அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருவடியை கொண்டாடி கொண்டே போய் நந்தி கிராமத்தில் இந்த திருவடியை வச்சு அவருடைய திருவள்ளியை விழுந்து பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் எது பக்னமதேஷத பிரதிவ்யாம் பிரதிதோராகவ பாதுகா பிரபாவகா. அந்த பாதுகை இப்போல்லாம் நம்ம கோயிலில் பெருமாள் கோவிலில் போனால் தள்ள சடாரி வைக்கிறாளே, இதுக்கு அடிப்படை காரணம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. பரதம் காட்டின வழிதான் இது. அப்படிப்பட்ட பாதுகையை நந்தி கிராமத்தில் வச்சு அன்னிலேருந்தே அவன் சாப்பிடல, தூங்கலை, நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் சொல்லி அந்த பாதுகையை ஆட்சியிலே வைத்து பாதுகா சாம்ராஜ்யம் 14 வருஷம் நடக்கிறது. அதுக்கு பிரதிநிதியாக இருந்துட்டு பரதனும் சத்ருகனும் ஆட்சி பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட அருமையான இந்த பாதுகா பட்டாபிஷேகம் அயோத்தியா காண்டத்தினுடைய நிகழ்ச்சிகளாக வருகிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த பாதுகையை தினமும் நாமும் நினைத்து உயர் நலம் எவனவன்
மயர்வரமதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழல் மனனே. நம்மாழ்வார் சொல்கிறார். எனவே நம்மாழ்வாரை சடகோபமாக்கி, நம்மாழ்வாருக்கு சடகோபன் ஒரு பேர், சடாரிக்கு சடகோபன் பேர் உண்டு. இப்படி எல்லா இடத்துலையும் நாம் நம்மாழ்வாரையும் சடகோபன் சொல்லிட்டு இருக்கா. வைகானசாலில் பாதுகை சேஷமாவாகாமின்னு ஆயுஷேட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட அருமையான அந்த பட்டாபிஷேகத்தை, பாதுகா பட்டாபிஷேகத்தை நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. தொடர்ந்து நாம் சபரி மோட்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பய சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூபாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.